திவ்யா கணேஷ் எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தூக்கி போட்டு பொழந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் சேதுபதி கொண்டு போட்டு பொழந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி, கமுர்தீன், அதுக்கு பார்வதி அவங்க அம்மா எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் சாண்ட்ரா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு சம்பவத்தை ஒன்று செஞ்சுட்டு போயிருக்காங்க. சரி என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயில்டாக ஆக்சுவலாக ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், ஆக்சுவலாக இவ்வளோ கிளவராக அவங்க பேசுவாங்கன்னு தெரியாது. பிக் பாஸ்ல பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றி பேசுவாங்க. பட் இங்க பார்வதிக்கு, கமுர்தீனுக்கு, பார்வதி அம்மாக்கு எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருக்கு திவ்யா வந்து ஒரு இடத்துல போட்டு பொலன்னு பொலந்தார்ல, சோ அவருக்கான ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இது எல்லா மேட்டரும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? மெயினா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா, சரி ஓகே முதல்ல இந்த விஜய் சேதுபதி மேட்டர்ல இருந்தே போயிடலாம். ஆக்சுவலா விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துல என்ன சொல்லியிருப்பாரு, சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா திவ்யா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, ஆக்சுவலா உங்க ஆட்டத்தை வந்து அவங்க ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவங்க ஆட்டத்தை சாண்ட்ராவோட ஆட்டத்தை வந்து திவ்யா கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வார்னிங் வேற கொடுத்திருப்பாரு சாண்ட்ராக்கு. சோ அந்த கேள்வி இன்டர்வியூல கேட்கும்போது அந்த இடத்துல திவ்யா கொடுக்குற ரிப்ளை என்ன தெரியுமா, இங்க யாரோட ஆட்டத்தை யாரும் கெடுக்க முடியாது, மக்கள் பாத்துக்கிறாங்க. ஈவன் விஜய் சேதுபதி தானே சொன்னாரு இங்க யாரோட ஆட்டத்தை யாரும் கெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பொருளே எடுத்து அவருக்கு போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படி ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சாரு, அதாவது சாண்ட்ராவோட ஆட்டத்தை வந்து திவ்யா கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா மச்சானோட பொண்டாட்டிக்கு வந்து பயங்கரமா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு. சோ அதுக்கு ஒரு தரமான ரிப்ளை வந்து திவ்யா சைடுல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தாங்க, யாரோட ஆட்டத்தை யாரையும் கெடுக்க முடியாது. ஈவன் மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கு தெரியும் நான் அவங்க ஆட்டத்தை வந்து கெடுத்தனா இல்லையா அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலம் ஒன்று போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி டபுள் கேம் இங்கே கிளியரா வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா சாண்ட்ராக்கு சாதகமாக பேசும்போது ஒரு மாதிரியும் இப்போ ஜென்ரலாக பேசும்போது ஒரு மாதிரி பேசியிருக்காருல, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்து பார்வதி, இந்த பார்வதி கமுர்தீன் இவங்க ரெண்டு பேர் கார் இன்சிடென்ட் ஒன்று நடந்ததுல, ஸோ இந்த இன்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டீங்க, கத்துனீங்க, பயங்கரமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்ல நாங்க பண்ணது தப்பு, அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பண்ணும்போதே நடுவில் போய் நான் ஸ்டாப் பண்ணிருக்கணும், அப்படி ஸ்டாப் பண்ணிருந்தா நிறைய விஷயம் அங்க மாறி இருக்கும். சாண்ட்ரா வெளியே வந்து உழுந்திருக்க மாட்டாங்க, தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அங்க நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு கில்ட் எனக்கு இருக்கு. மற்றபடி அங்க கத்துனது நினைச்சல நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா அப்படி கத்திட்டமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணல, இன்னும் நல்லா கத்தணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி. இந்த கமுர்தீனுக்கு படிச்சு சொன்னேன், அவனுக்கு வந்து எப்படி சொல்றது, சொல் புத்தி இல்லை சுய புத்தி இல்லை, எல்லாமே கிளவரா சொல்லியாச்சு. அப்படி சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கவே இல்லை, பார்வதி பேச்சை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி பார்வதியை போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்பயும் சொல்றேன், திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீனை கூட மன்னிச்சிருவாங்க போல, பார்வதியை மன்னிக்கிற ஒரு தாட்டுக்கே போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மன்னிக்கிற தாண்டி பார்வதி கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஃபினாலே எல்லாம் பேசிக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வதி கமுர்தீன் திருப்பி ஒண்ணா இருக்காங்க. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்லயும் ஒண்ணா தான் உட்கார்றாங்க, ஒரு மாதிரி சோஃபாலயும் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே. சோ அத பத்தி கேள்வி எழுப்பும்போது அவங்க சொல்றாங்க, இத பாருங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ண வேண்டியது அட்வைஸ் பண்ணியாச்சு, அவங்க ஒண்ணா இருக்காங்கன்னா ஒண்ணா இருந்துட்டோம், அவங்க பர்சனல் அது, ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பார்வதி கமுர்தீனும் அவங்க வந்து பேட்சப் ஆயிட்டாங்க, அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேட்சப் ஆயிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. எதுக்காக திவ்யா இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, கமுர்தீன் வெளியே வரும்போது ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ வெளியே போய் யார் கூட வேணா சேர்ந்து பழகு, அவ கூட மட்டும் சேரவே சேராது அப்படின்ற மாதிரி திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க, கானா வினோத்தும் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பயவுல அப்படி இல்லை, வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சிருக்கு, அங்க பார்வதி கூட மட்டும் தான் சேர்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்களேன், கானா வினோத்துக்கு இந்த மொமெண்ட்டை பார்த்தோன்னா எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்டா படிச்சு சொல்லி தான் வெளியே வச்சேன், வெளியே வந்து அப்படி என்னடா நடந்தது, திருப்பி இவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டீங்க, உள்ள இருந்த மாதிரியே வெளியே அட்டாச் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பட் ஓகே, இந்த இடத்துல பார்வதிக்கு கமுர்தீன் மாதிரி ஒரு ஆளும் கிடைக்காது, கமுர்தீனுக்கு பார்வதி மாதிரி ஒரு ஆளும் கிடைக்க மாட்டாங்க. சரி அதனால ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. மெயினா பார்வதி அவங்க அம்மா உள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஊர்கிழவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூ கேட்குற கேள்வி என்னன்னா, உங்களை வந்து ஊர்கிழவி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் வெளியே பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனக்கிழவி அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்ச பேர் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து நான் அவ்வளோ கேர் பண்ணேன், ஜெனியூனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ வேணுமா, அதில் சுகர் வேணுமா, அதில் ஏலக்காய் போடணுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணேன். ஆனால் அவங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது உண்மையில கொஞ்சம் கஷ்டமாக தான், வயசானவங்க அவங்களை என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்வதி அவங்க அம்மாவுக்கு தேவையில்லாத வேலை வந்துட்டு ஒரு 2 நாள் உண்மையிலே சொல்றேன், 2 நாள் பாருங்க, ஒரு நாள் வந்து கரெக்டா தான் இருந்தாங்க, மறுநாள் காலையில விடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா பார்வதியோட வைப் வந்து திருப்பி அவங்களுக்கு வந்துருச்சு. இஷ்டத்துக்கு உள்ள இருந்த வன்மத்தை எல்லாம் கொட்டுறது, அந்த கொட்டும் போது தான் பாத்தீங்கன்னா பார்வதி அவங்க சைடுல இருந்து வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி லாடு லபக்தாஸ் மாதிரி ரியா வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போறா, என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ, ஏதோ கெஸ்ட்ன்றதுனால வாயை போத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று அப்பதான் அவங்க அம்மா சொல்றாங்க, திவ்யா இருக்காளே அது சரியான ஊர் கிளவி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திவ்யா வந்து களி ஊத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டான ரிப்ளை தான், அதாவது அவங்க வயசானவங்க, ஸோ
அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. பட் அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல, நான் ஒன்றுமே பண்ணல. அவங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களுக்கு தேவையான சமைச்சு போட்டேன். வெஜிடேரியனா ஆக்சுவலாக அவங்களுக்குன்னு தனியாக செஞ்சேன் நான் எல்லாம். அதாவது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு வைக்கிறாங்கன்னா அது வந்து முன்னாடியே வந்து எப்படி சொல்கிறது, வெஜ்ஜுக்கு தனியாக பிரித்து வச்சிருவேன். நான் அப்படி பிரித்து வைக்கல, தனியாக அவங்களுக்குன்னு டெடிகேட்டாக செஞ்சு நான் கொடுத்தேன். அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு அவங்க வச்ச பேர் தான் அது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. எதுக்கு பார்வதி உங்கள் அம்மா எதுக்குமா தேவையில்லாத உனக்கு வேலை, உள்ளே வந்து உங்கள் பொண்ணு கூட ஒரு 1 hour பேசுறீங்க, முடிச்சு போச்சா சோழி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்ச மார்னிங் அவங்க அம்மா அவங்க பார்வதி கிட்ட பேசாமல் இருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிறதா இங்கே வந்ததா இல்லை இங்கே இருக்கிறது அங்கே போச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியல. பட் இந்த மேட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிப்ளை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த சாண்ட்ரா மேட்ரு. ஆக்சுவலாக சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அந்த அலிகேஷன்ஸ் அவங்க வச்சாங்களே அந்த மேட்டரை பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி பொசிட்டிவாக வராங்க ஒரு அலிகேஷன் வச்சாங்களே. ஸோ அதை பற்றி கேட்கும்போது ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி பார்க்கலன்னும் போது நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல. ஸோ அப்படின்னும் போது சாண்ட்ரா கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா அவங்க கண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப தப்பான ஒரு அலிகேஷன். இந்த மாதிரி ஒன்று பிரச்சனை உங்களுக்கு தோணுதுன்னா கூட என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம். பட் எதையுமே கேட்காம நீ பாட்டுன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து சாதாரண குற்றச்சாட்டில் வெளியே வந்தாலும் அவங்ககிட்ட நான் பேச போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் வந்தால் கூட மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க போல. அந்த அளவுக்கு பார்வதி கூட ஓகே ஓகே, அதாவது நீ நானும் அடிச்சுக்கிட்ட பேசிக்கிட்டு எல்லாம் ஓகே, அது டாஸ்க் கேமோட முடிஞ்சிருச்சு. ஆனால் சாண்ட்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது கேமோடலாம் முடியல. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இப்போ என்ன இல்லை, எப்பவுமே லைஃப் டைமில் நீ முன்னாடி வந்தா மூஞ்சி திருப்பிட்டு தான் போவான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க போல. ஸோ ஏன்னா அவங்க பேசுகிற பதில் வந்து அவ்வளோ கிளவராக இருக்கு. இந்த இடத்துல சாண்ட்ரா வச்ச குற்றச்சாட்டு ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு, ரொம்ப ஈஸியாக த்ரோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அலிகேஷன் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கழுவி தான் ஊத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கொண்டாட்டம்னு வைக்கும் போது இந்த சீசனில் கண்டிப்பா அது ஒரு கலவரமாக தான் போய் முடியும் போல. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திவ்யா மேட்டர் பேசும்போது இன்னும் 2-3 விஷயத்தையும் சேர்த்து பேசினாங்க. திவாகர் மேட்ரு ஆக்சுவலாக அதுக்கான ப்ரூஃப்லாம் காமிச்சாங்க. திவாகர் மேட்ரு, அதுக்கடுத்து கானா வினோத், இந்த மாதிரி மேட்டர்லாம் பேசினாங்க. இதை வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து இந்த பிஆர் மேட்ரு, அதுக்கு ஒரு எண்டு கார்டு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 30 லட்சம் நான் வாங்கிட்டேன், 30 லட்சம் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதாவது 30 லட்சம் நான் தட் மீன்ஸ் 30 லட்சம் கொடுத்து ஒரு பிஆர் டீம் வேலைக்கு வாங்கியிருக்கேன், அவங்கள வச்சு தான் பிஆர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. நான் வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு வேலையே இல்லைங்க, சீரியல் கூட ப்ராஜெக்ட் கூட எதுவும் இல்லை, இதில் 30 லட்சம் எப்படி செலவு பண்ண முடியும், நான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை முழுசாக கூட பார்த்தது இல்லை, என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் வந்து பிஆர் பண்ணுறேன் 30 லட்சம் பில் மாதிரிலாம் பேசுகிறாங்களே, என் மேலே குற்றச்சாட்டு எக்கச்சக்கமாக வைக்கிறாங்க. அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதனால ரொம்ப ஜாலியாக தான் எடுத்துப்பேன். ஹேட்டர்ஸ் என்ன வேணா பேசினாலும் பார்த்து என்னை பற்றி இது பேசினாங்க அதை பேசினாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தான் பண்ணி விடுவேன். ஸோ அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை. ஏன்னா இதை விட ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக தட்டி விட்டு போகிறாங்க. இருந்தாலும் அந்த பிஆருக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, நான் யார் வீட்லேயும் போய் நான் அவங்க ஃபோனை வாங்கி நான் ஓட்டு போட சொல்ல, அதே மாதிரி ஓட்டு போட வைக்கவும் முடியாது பிஆர் டீமை வச்சு. ஆக்சுவலாக நான் உள்ளே என்ன பண்ணணும் அதை தான் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும். நான் உள்ளே நல்லா தான் பண்ணியிருக்கேன், அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு ஆமாம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக உங்களை மாதிரி போல்டாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா உங்களை மாதிரி போல்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல ஹேட்டர்ஸ் அவங்க கதறாங்கன்னா கதறிக்கிட்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப போல்டாக ஆக்சுவலாக இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நரேஷன் இருக்குல்ல அது சூப்பராகவே இருக்குங்க. வீட்டுக்குள்ளே அவ்வளோ மொக்கையா அவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே பேச தெரியாது. அதாவது விஜய் சேதுபதி அதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு மாதிரி வருவாங்க. ஆனால் இங்கே பேசும்போது ரொம்ப கிளவராக, அதாவது தொடர்ந்து இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அந்த பதில் வந்து ரொம்ப கிறிஸ்பா இருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஒருவேளை இவங்க எடிட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பிக் பாஸ் டீம்க்கு அதான் நம்ம சொல்லுவோம், ஏன்டா அங்க இருக்க கண்டஸ்டன்ட்டை பேச விடுங்கடா, விஜய் சேதுபதி பேச விட மாட்டாருன்னா அதெல்லாம் அவர் தப்பு, ஆக்சுவலா பேச விடுங்க, உங்களுக்கு வேணும்னா எடிட்ல கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா விஜய் டிவியும் கேட்காது, விஜய் சேதுபதி கேட்க மாட்டாங்க. பட் இந்த யூடியூப் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க போல, கேட்டுட்டு அவங்க என்ன பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் மட்டும் எடிட் பண்ணி போடுறாங்களா இல்ல இவங்களே ரொம்ப கிளவரா பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபுல் மேட்டரையும் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு இன்டர்வியூலையும் தனித்தனியாக ஒவ்வொரு இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக பேசியிருந்தது. ஸோ அது ஃபுல்லாக கம்பைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா இன்னொரு முக்கியமான மேட்ரு திவாகர் மேட்ரு என்ன ஆகுதுன்னு கேட்பீங்க. அப்புறம் திவ்யா சபரி மேட்ரு, நெக்ஸ்ட் கானா வினோத் மேட்ரு, அதாவது கானா வினோத் இருந்தால் வின்னர் ஆயிருப்பாரு இப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல. ஸோ இதுக்கு டெடிகேட்டிவாக இன்னொரு வீடியோ வரேன், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.